முருகன் பிறந்தது ஒரு சாதாரண விஷயமா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. அசுரர்கள் சூரபத்மன் அவனோட சகோதரர்கள் உலகத்தை வதைச்சுக்கிட்டு இருந்தப்போ தேவர்களும் முனிவர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்கள காப்பாத்தணும்னா ஒரு சக்தி வாய்ந்த குழந்தை பிறக்கணும்னு தெரிஞ்சது. அப்போ சிவபெருமான் தன்னோட நெற்றிக் கண்ணை திறந்தார். அதுல இருந்து 6 நெருப்பு பொறிகள் வெளியே வந்துச்சு. அந்த ஸ்பார்க் அப்படியே பறந்து போய் சரவண பொய்கைங்கிற புனிதமான குளத்துல விழுந்துச்சு. அந்த 6 ஸ்பார்க்குகள் 6 குழந்தைகளா மாறுச்சு. ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியா வளர்ந்துச்சு. அப்புறம் அன்னை பார்வதி சிவசக்தியோட அந்த 6 குழந்தைகளையும் ஒன்னா சேர்த்தாங்க. அப்போதான் ஆறுமுகன்கிற நம்ம முருகன் ஒரே உருவமா 6 முகத்தோட அவதரிச்சார். இந்த அற்புதம்தான் முருகன் பிறப்புக்கு பின்னாடி இருக்கிற கதை. அவனோட பிறப்பே தீமையை அழிச்சு நன்மையை நிலைநாட்டுறதுக்காகத்தான். முருகனோட இந்த பிறப்பு கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பக்தி பயணம் பக்கத்தை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய ஆன்மீக கதைகளை தெரிஞ்சுக்கலாம்.